ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் செய்கிற சட்னி தான், ஆனால் நான் இதில் ஒரு பொருள் ஸ்பெஷலாக ஒரு பொருள் சேர்ப்பேன். ருசி ஆஹா அற்புதம்னு அருமையாக இருக்குன்னு எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சட்னியை சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சட்னிக்கு 3 பொருள் தான் தேவைப்படும். பூண்டு கார சட்னிக்கு பூண்டு நல்லா 3 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். காம்பெல்லாம் காஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி. இந்த 3 பொருள் தான் இந்த பூண்டு கார சட்னிக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்குன்னு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். நல்லா ஊறுகாய் மாதிரி வெளியில் வச்சுருந்தா ஒரு வாரம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 15 நாளைக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நம்ம காம்பு கிள்ளி வச்சுருக்கிற மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி போட்டுட்டு இதுக்கு கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கோதெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதையும் போட்டுட்டு இப்போ நான் அரைச்சிட்டு கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அரைச்சாச்சு. நல்லா எவ்வளோ அழகாக மைய அரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ரொம்பவும் நைஸாக வேண்டாம். ரொம்ப நைஸாக இருந்தால் இந்த சட்னி எப்போவுமே ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. திட்டத்துக்கு இருக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போதும் கார சட்னிகள் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்து போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்போதுமே கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்த பொருள் தான் நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்து பொரிஞ்சு வருது. இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டிருக்கோம் நல்லெண்ணெயில். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சட்னியை இதில் சேர்த்து வதக்கி எடுக்க வேண்டியது தான். இந்த சட்னி வாய்வு பிரச்சனை விட்டவங்களுக்கு கூட இந்த சட்னி சாப்பிட்டா நல்லாயிடும் உடம்பு. அதுக்கும் இந்த சட்னி உதவி பண்ணும். இன்னொன்று நம்ம வெளியூர்லாம் போகிறப்ப நம்ம இது இட்லி சாப்பாடு கட்டி கொண்டு போனோம்னா அந்த இட்லிக்கு இது இட்லி மிளகா அப்படி மாதிரி இந்த கார சட்னி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சீக்கிரம் வீணாக போகாது. இப்போ எண்ணெயில் நல்லா காஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துப்போம். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். ரொம்பவும் அடுப்பு பெருசாக எரிஞ்சதுன்னா சட்னி அடி பிடிச்சி போய்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை சிம்மில் வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜார் தண்ணியும் கழுவி ஊற்றிக்கிறேன். சட்னி நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஊற்றிட்டு இதை மூடி போட்டு வேக வைக்கணும்னா அடுப்பு எரிகிறப்ப என்ன செய்யும், சட்னி தெறிக்கும் மேலே. அதனால் இந்த சட்னியை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த சமயத்தில் நான் முக்கியமான அந்த பொருள் சேர்க்குறேன். நான் வெல்லம் எப்போதும் சட்னியில் யாரும் சேர்க்க மாட்டாங்க. இந்த வெல்லம் மட்டும் சேர்த்து இந்த சட்னி செஞ்சிங்கன்னா இனிப்புக்கு உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் நல்லா செட் ஆகிடும். நாக்குக்கு நல்லா ருசியாக இருக்கும். அதனால் இந்த சட்னியில் நான் வெல்லம் சேர்த்து செய்வேன். இந்த சட்னி பூண்டு கார சட்னியில் எல்லோரும் புளி, உப்பு சேர்த்து அரைச்சிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ நான் இல்லை வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை தான் நான் சேர்க்குற பொருள் இந்த சட்னியில். நீங்களும் இந்த பூண்டு கார சட்னி வெல்லம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். நல்லா பூண்டு சட்னி நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா வெந்து எண்ணெய் கக்கி வருது பாருங்கள். இந்த பச்சை வாசனை போக நல்லா வெந்துடும். இது கொதிக்கிறப்ப சட்னி ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை 2 தோசை திங்கிறவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியான சட்னி இது. தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சிருக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா 15 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பூண்டு கார சட்னி பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சட்னியில் நான் வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு துண்டு. இது மாதிரி நீங்களும் வச்சு அரைச்சி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நாக்குக்கு காரம் அதிகமாக தெரியாது. லேசான இனிப்போடு அவ்வளோ நல்லாயிருக்கும் பூண்டு கார சட்னி. நீங்கள் அரைச்சி இது மாதிரி சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.